Hello everyone, welcome to my channel Srinivi Studies. இன்னைக்கு நம்ம வந்து கிளாஸ் 10 எக்கனாமிக்ஸில் லாஸ்ட் சாப்டர் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சாப்டர் என்ன அப்படின்னா கன்சியூமர் ரைட்ஸ். ஓகேங்களா? அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த சாப்டர் எல்லாத்துலேயும் வந்துட்டு நம்ம எப்படி ப்ரொடியூசர்ஸ்க்கு நம்ம எப்படி வந்துட்டு அவங்களுக்கு எப்படி அவங்களோட உரிமைகள் என்னென்ன, அப்புறம் இந்த ஒர்க்கர்ஸு லேபரர்ஸு இவங்களோட அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரைட்ஸ்லாம் என்னென்ன, இதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டுலேருந்து ஃபோர்த்து அதாவது இந்த முன்னாடி இருக்கிற சாப்டர்ஸ் வரைக்கும் ஃபஸ்ட்லேருந்து 5th சாப்டர் வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி வந்துட்டு இங்கே இந்த சாப்டரில் கன்சியூமர் ரைட்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்சியூமர்ஸ்க்கு, அதாவது கன்சியூமர் அப்படின்னாலே யார் அப்படின்னா அதாவது ப்ராடக்டை வந்து வாங்குவாங்கல்ல அவங்க தான் வந்து கன்சியூமர்ஸ். ப்ரொடியூசர்ஸ்னால் ப்ராடக்டை வந்து க்ரியேட் பண்ணுறவங்க, அதாவது அதை வந்து உருவாக்குறவங்க. கன்சியூமர்ஸ்னால் அந்த ப்ராடக்டை வந்து வாங்குறவங்க தான் வந்து கன்சியூமர்ஸ். ஓகேங்களா? ஸோ ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்துட்டு நிறையா ப்ரொடக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இப்போ கன்சியூமர்ஸ்க்கும் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ப்ரொடெக்ஷன் இருக்கணும் அப்படி தானே. ஸோ அதனால் வந்துட்டு என்னென்ன வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன பண்ணலாம், நம்ம கன்சியூமர்ஸாக நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கம்மியான அளவில் தான் இருப்பாங்க. அதே கன்சியூமர்ஸ் அப்படின்னு பார்த்தாங்கன்னா நிறையா பேர் வந்துட்டு கன்சியூமர்ஸாக தான் இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு 10 பேர் வந்து ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னா 1000 பேர் வந்து கன்சியூமர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால ஸோ கன்சியூமர்ஸோட அவங்களோட மைண்ட் செட், அவங்களோட ரைட்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம வந்து பாதுகாக்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் இந்த சாப்டரில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த கன்சியூமர் இன் தி மார்க்கெட் பிளேஸ். ஓகேங்களா? ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எந்தெந்த செக்டாரில் இருப்பாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரில் இருப்பாங்க, இண்டஸ்ட்ரீஸில் இருப்பாங்க, சர்வீசஸில் இருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது சர்வீஸ் செக்டார், அதாவது இதை நம்ம வந்து பார்த்துருப்போம்ல ப்ரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷரி செக்டார் அப்படின்ட்டு. இதுதான் வந்துட்டு அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீசஸ். இவங்க எல்லோரும் எந்த கேட்டகரியில் வருவாங்க அப்படின்னா ப்ரொடியூசிங் செக்டாரில் வந்து வருவாங்க. ஓகேங்களா? கன்சியூமர் அப்படின்னு பார்த்தோம்னா யார் அப்படின்னா தே வில் பர்ச்சேஸ் த கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்க தான் வந்துட்டு கன்சியூமர்ஸ். ஓகேங்களா? இந்த கூட்ஸ் இவங்க வாங்குறாங்கல்ல, இந்த கூட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபைனல் கூட்ஸாக தான் வந்து இருக்கும். அதாவது ப்ரொடியூசர்ஸ் வந்து எல்லாத்தையும் முடித்து கடைசியாக ஒரு ப்ராடக்ட் வரும் பார்த்தீங்களா, அந்த ப்ராடக்டை தான் இந்த கன்சியூமர்ஸ் வந்து யூஸ்வலி வந்து வாங்குவாங்க. ஓகேங்களா? இப்போ ஒர்க்கர்ஸ்க்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்கல்ல, அதாவது கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒர்க்கர்ஸோட டெவலப்மெண்ட்க்கும் அவங்களோட ப்ரொடெக்ஷனுக்கும் வந்துட்டு நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, அவங்களுக்கு நிறையா ஆக்டு இந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வந்தாங்கல்ல. ஸோ அதே மாதிரி வந்துட்டு கன்சியூமர்ஸ்க்கு என்னென்ன கொண்டு வராங்க அதை தான் வந்து நம்ம வந்து இந்த சாப்டர் ஃபுல்லாகவே வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சாப்டர் 3ல் அதாவது மணி அண்ட் கிரெடிட்டில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா மணி லெண்டர்ஸ் வந்து அதாவது இந்த கடன் கொடுக்குறாங்கல்ல, இந்த வட்டிக்கு கொடுக்குறாங்கல்ல, அவங்க எல்லோரும் எப்படி வந்துட்டு பாரோவர்ஸை வந்து ட்ரிக் பண்ணுறாங்க, அவங்க எப்படி வந்து பாரோவர்ஸை ஏமாற்றி அவங்களோட பிணியில் வந்து எப்படி வந்து வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்த்தோம்ல. ஸோ அதோட ஒரு சின்ன ஒரு ரிகப் மாதிரி. ஓகேங்களா? என்ன அப்படின்னா பாரோவர்ஸை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அந்த மணி லெண்டர்ஸு, அவங்க பாரோவர்ஸ்னாலே யூஸ்வலாக வந்து ப்ரொடியூசிங் செக்டாரில் தான் இருப்பாங்க, மேக்ஸிமம் வந்து அக்ரிகல்ச்சரில் தான் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மணி லெண்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அதாவது லோக்கல் மணி லெண்டர்ஸ் வில்லேஜஸில் இருக்கிறோம். ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பாரோவர்ஸை நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட்ஸை, அதாவது நீங்கள் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் எங்ககிட்டே விற்றுருங்க, அதாவது அந்த மணி லெண்டர்கிட்டே விற்றுறணும். எக்ஸ்ட்ரா மீதி பணம் கட்டணும், மீதி பணம் கடன் அடைக்கணும் அப்படின்னா அதுக்கு பதிலாக அந்த நிலத்தில் பாதி நிலம் இல்லைனா வந்து முழு நிலம், அதாவது அந்த பணம் எவ்வளோ கொடுக்கணுமோ அதுக்கு தகுந்தாப்பில். ஓகேங்களா? அதுக்கு தகுந்தாப்பில் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு லோனை வந்து பே பண்ண சொல்கிறாங்க. ஒன்று பாதி, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸையும் வந்துட்டு மணி லெண்டர்கிட்டே விற்றுறாங்க. மணி லெண்டர் வாங்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா கம்மியான ரேட்டுக்கு தான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்குவார். ஸோ இது வந்து ஒரு சைடு வந்துட்டு இந்த பாரோவருக்கு வந்து நஷ்டம் தான். ஓகேங்களா? இன்னொன்று என்ன ஆகுது அப்படின்னா இவங்களோட லேண்டையும் வந்து இவங்க வந்து மணி லெண்டர்கிட்ட செல் பண்ணுறாங்க. ஸோ மொத்தமாக இந்த பாரோவர் வந்துட்டு தலையில் துண்டு போட்டுட்டு உட்காந்துருக்க மாதிரி தான் வந்துட்டு இவங்க இந்த மணி லெண்டர்ஸ் வந்து அவங்கள ட்ரிக் பண்ணி அவங்கள ஃபுல்லாக வந்துட்டு இவங்களோட கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் என்ன அப்படின்னா அன்ஆர்கனைஸ் செக்டாரில் வந்துட்டு லோ வேஜஸ், கம்மியான வேஜ் இருக்கும், நாட் ஃபேர் அண்ட் ஹார்ம்ஃபுல் ஹெல்த் கண்டிஷன்ஸ், அவங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸ்க்கு வந்துட்டு எந்த ஒரு முன்னுரிமையும் கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கம்மியான வேஜஸ்ஸு, அவங்களுக்குன்னு எந்த ஒரு ஃபேரான எந்த ஒரு சுச்சுவேஷனும் வந்து இருக்காது. ஓகேங்களா? இதெல்லாம் அன்ஆர்கனைஸ் செக்டாரில் வந்துட்டு இருக்கும்.
ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறையா இது இருந்ததுனால கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி சிமிலர்லி என்ன அப்படின்னா கன்சியூமர்ஸ்க்கும் நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க லேட்டராக. அதாவது ப்ரொடியூசர்ஸ்க்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு என்ன ஆகுது, கன்சியூமர்ஸ்க்கும் வந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா. ஏன் இப்படி கன்சியூமர்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி நடக்குது, என்ன பிரச்சனை, ஆக்சுவலி உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது கன்சியூமர்ஸ்க்கு அப்படின்ட்டு பார்த்தோம்னா, இப்போ கன்சியூமர்ஸ் நம்ம வந்து ஏதாவது ஒரு கூட்ஸ் வந்துட்டு வாங்குகிறோம். ஓகேங்களா. நம்ம வந்துட்டு ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தா அந்த பொருளோட எக்ஸ்பிரி டேட் வந்து முடிஞ்சு போயிருக்கு. ஸோ நம்ம வந்து வீட்டில் வந்து தான் பார்த்தோன்னே நம்ம கடைக்காரவள்கிட்ட போய் கொடுத்துட்டு எனக்கு வந்து வேறு ப்ராடக்ட் வேணும், இல்லைனா வந்துட்டு ஏன் இப்படி லேட்டான ப்ராடக்ட்ஸ்லாம் செல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம போய் அந்த கடைக்காரவள்கிட்ட கேட்டால் அந்த கடைக்காரவள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான், நீங்கள் தான் வந்து முன்னாடி வந்து வாங்கும்போதே பார்த்து வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து கன்சியூமரோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து கொண்டு வந்துடுவாங்களாம். ஓகேங்களா. ஸோ இன்னொரு முக்கியமான இது, அதாவது என்னென்னா உங்கள் புக்கில் எப்படி கொட்டேஷன்லேயே இருக்குது, என்னென்னா இஃப் யூ டோன்ட் லைக் வாட் யூ பாட் ப்ளீஸ் கோ எல்ஸ்வேர். உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன வாங்கினீங்களோ அது பிடிக்கலை அப்படின்னா, எங்ககிட்ட வாங்கினது உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா தயவு செஞ்சு வேறு எங்கேயாவது போய் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேர்லெஸ்ஸாக ரொம்ப கேஷுவலாக தான் வந்து பதில் சொல்லுவாங்களாம் இந்த ப்ரொடியூசர்ஸும் அப்புறம் இந்த செல்லர்ஸும். ஓகேங்களா. ஸோ இதனால் வந்துட்டு கன்சியூமர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஒரு மாதிரி லெஃப்ட் அவுட்டாக அலினேட்டடாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த கன்சியூமர்ஸ் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்புறம் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ். ஓகேங்களா. வெய் லெஸ் தென் வாட் ஷுட் பி கிவன். அதாவது இப்போ நான் 1 கிலோ ரைஸ் வாங்குகிறேன், 1 கிலோ ரைஸ் வந்து 200 அப்படின்ட்டு பார்த்தோம்னா இந்த ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 800 கிராம் ரைஸ் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக 1000 கிராம்ஸ் வந்து 1 கிலோ. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கையில் நான் வந்து 1000 கிராம் ரைஸ் தான் கேட்குறேன், ஆனால் வந்து அவங்க வந்து 800 கிராம்ஸ் ரைஸை அதே 200க்கு கொடுக்குறாங்க. நம்மளுக்கு என்ன தெரிய போகுது வெயிட்டு, ஓகே இதுதான் 1 கிலோ போல் அப்படின்ட்டு நம்ம நம்பிட்டு இந்த மாதிரி ஏமாந்து போய் வாங்கிட்டு வருவோம். அது மட்டும் இல்லாமல் டிஃபெக்டிவான குட்ஸ், அதாவது ஓட்ட உடசல் எடுத்து கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது மாதிரி கொடுத்தாலும் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. கொஞ்சம் நாளில் ஃபியூஸ் போச்சுன்னா, இப்போ ஒரு பல்பே வாங்குறோம்னா கொஞ்சம் நாளில் ஃபியூஸ் போச்சுன்னா நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, சரி திருப்பி போய் வேறு வாங்கிப்போம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து கன்சியூமர்ஸ்க்கு நிறைய இன்ஜஸ்டிஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. மார்க்கெட்ஸும் ஃபேரான மேனரில் நியாயமாக நடக்கலை. ஓகேங்களா. ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து கம்மியாக இருந்தும் பவர்ஃபுல்லாக இருக்காங்க. அதே கன்சியூமர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்மால் அமௌண்ட்டில் தான் வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கும். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு வாங்குகிறோம் அப்படின்னா இப்போ ஒரு உளுந்து 1 கிலோ, துவரம்பருப்பு 1 கிலோ, இவ்வளோ கம்மியாக தான் வாங்குவோம். ஓகேங்களா. ஸோ இதனால் நம்ம வந்துட்டு அவ்வளோ போய் சண்டையிட்டு ரொம்ப ஃபோர்ஸாக போயிட்டு நம்ம எதுவும் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு சண்டை போடலாம் மாட்டோம். ஓகேங்களா. போனால் போயிட்டு போகுது, எதாக இருந்தாலும் சரி போனால் போயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி விட்டுரும். இப்போ நீ வந்து ஒரு மொபைல் வாங்குறீங்க. ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஐஃபோன் வந்து வாங்குறீங்க. அந்த ஐஃபோனில் வந்துட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்க, 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கு மேலே பே பண்ணி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதில் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா நீங்கள் போய் அந்த கடைக்காரவள்கிட்ட போய் சண்டை போடுவீங்க. ஓகேங்களா. இதே வந்துட்டு வீட்டுக்கு வந்து 1 கிலோ சீனி வாங்கிட்டு வரீங்க, அந்த சீனியில் வந்துட்டு மேபி ஏதாவது ஒரு ஃபால்ட் இருக்கலாம் மேபி. ஓகேங்களா. மேபி வந்து தூசி இந்த மாதிரி ஏதாவது டஸ்ட்டு, இல்லைனா வந்து மேனுஃபேக்சர் டேட்டே வந்து லேட்டாகி இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம அவ்வளோ வந்து கண்டுக்க மாட்டோம். ஓகேங்களா. ஜஸ்ட் அதை வந்து தூக்கி போட்டு நம்ம வந்து வேறு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. ஸோ வந்து நம்மளுக்கு புரியுதா, அதாவது என்ன அப்படின்னா ஹையான ரேட்டில் நம்ம வாங்கி நிறையா ஒரு மேஜரான ஒரு போர்ஷன் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி வாங்கினோம்னா நம்ம வந்து அதை பற்றி கண்டுப்போம். இதே கம்மியாக நம்ம வாங்கினோம் அப்படின்னா நம்ம அதை வந்து கண்டுக்கிறது கிடையாது. ஓகேங்களா. ஸோ என்ன ஆகுதுன்னா அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா லார்ஜ் கம்பெனிஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாதிரி மார்க்கெட்டே வந்து ஒரு மாதிரி மாயையில் வந்து வச்சுருக்காங்க. எப்படி அப்படின்னா இந்த ஃபால்ஸான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலமாக. அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா இந்த டிவியில் அப்புறம் நம்ம மொபைல்லலாம் விளம்பரம்லாம் வருது பார்த்திங்களா. ஸோ இந்த விளம்பரம்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களே வந்துட்டு அந்த விளம்பரத்தை பார்த்துச்சுன்னா இப்போ ஒரு ப்ராடக்ட், ஒரு சாக்லேட் விற்கிறாங்க, அது வந்து டிவியில் விளம்பரத்தில் வருது அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு தடவை பார்க்கும் ஆசை வரும், 2வது தடவை பார்க்கும் லைட்டாக தோணும், வீட்டில் வாங்கி தர சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி தோணும்.
மூணாவது தடவை பார்க்கும் இன்னும் கொஞ்சம் ஆசை வரும். நாலாவது தடவை பார்க்க வெளில வீட்டில் வந்து நான் பிடுங்க ஆரம்பிச்சிடும். என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், கேட்டுகிட்டே இருக்கும். வீட்டில் வந்து கேட்டுகிட்டே இருக்கும், அப்பாட்டையோ அம்மாட்டையோ எனக்கு இந்த சாக்லேட் வேணும், எனக்கு இந்த சாக்லேட் வேணும்னே வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, டார்ச்சர் பண்ணி எப்படியும் அந்த பிராண்ட் சாக்லேட்டை வந்து வாங்கிடும். இதுதான் இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கெல்லாம் தேவை. ஓகேங்களா, அது மாதிரி நம்மளோட மைண்டை வந்து அப்படியே ஃபுல்லாக இழுத்து அவங்களுக்கு வந்துட்டு அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இதுக்காண்டி சில இன்ஃபர்மேஷன் ஃபால்ஸான இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு காலத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு கம்பெனி நேம் வந்து மென்ஷன் பண்ணல. அந்த கம்பெனி என்ன பண்ணாங்க அப்படின்னா, பவுடர் மில்க் பால் மாவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பர்டிகுலர் கம்பெனியோட பால் மாவு பெட்டர் தென் மாம்ஸ் மில்க் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதாவது தாய்ப்பாலை காட்டிலும் அந்த கம்பெனியோட பால் மாவு வந்துட்டு நிறைய சத்து உள்ளது, குழந்தைகளுக்கு வந்துட்டு நிறைய சத்து உள்ளது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஆனால் இது வந்து முற்றிலும் வந்து தவறான ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, அடுத்து என்ன அப்படின்னா, இந்த சிகரெட்ஸ்லாம் இருக்குல்ல, சிகரெட்ஸ் எல்லாம் வந்து கேன்சர் காஸ் பண்ணணும்னு எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா, ஸோ இந்த சிகரெட்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கல்ல இந்த கம்பெனிஸ், ரொம்ப வருஷம் ஆச்சு. எதுக்கு அப்படின்னா, சிகரெட்ஸ் காசஸ் கேன்சர் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஓகே, இது கேன்சர் வரும் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே வந்து ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. அவங்க அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இல்லை. ஓகேங்களா, ஸோ ரெடியாக இல்லாததுனால கோர்ட்லலாம் நிறைய கேஸ் போய் அதுக்கப்புறம் நிறைய போராட்டங்களுக்கு அப்புறம் தான் என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, இந்த சிகரெட் கம்பெனிஸ் எல்லாம் ஓகே ஆமாம் சிகரெட் வந்து கேன்சர் காஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா, அடுத்தது கன்சியூமர் மூமெண்ட், அதாவது ஒரு இயக்கம் அப்படின்ட்டு சொல்லுவோம்ல, ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன், ஏதோ ஒரு குரூப்பு, ஏதோ ஒரு நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஏதோ ஒன்று கிரியேட் ஆகுது, அதுதான் வந்து அந்த கன்சியூமர் மூமெண்ட். ஓகேங்களா, இது ஏன் வந்து ரைஸ் ஆச்சு அப்படின்னா, டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் கன்சியூமர்ஸ் தான். ஓகேங்களா, அதாவது நம்மளுக்கு மன திருப்தி இல்லை அப்படின்னா நம்ம வந்து போராட்டம் பண்ணலாம். அதுதான் வந்து நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரியோட ஒரு நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு பெனிஃபிஷியல். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கன்சியூமர் மூமெண்ட் அப்படிங்கிறது கன்சியூமர்ஸோட டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனால் வந்துட்டு க்ரியேட் ஆகுது. ஓகேங்களா, யூஸ்வலாக வந்துட்டு முன்னாடி என்ன அப்படின்னா, எந்த ஒரு லீகல் சிஸ்டமும் இல்லை, கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு ஸ்டெப்ஸும் எடுக்கலை. எதுக்கு அப்படின்னா, இந்த மார்க்கெட்டில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்கல்ல, மார்க்கெட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், மார்க்கெட் வந்து எப்படிலாம் இன்ஜஸ்டிஸ் பண்ணுது கன்சியூமர்ஸ்க்கு, இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு எந்த ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனும் இல்லை, கவர்மெண்ட்டோட எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லை. ஸோ என்ன ஆகுதுன்னா, லாங் டைம் ரொம்ப காலம் கழித்து என்ன அப்படின்னா, ரொம்ப வருஷமாக என்ன அப்படின்னா, கன்சியூமர்ஸ் வந்து அவங்க வந்து அந்த ப்ராடக்ட் மேலே அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் அவங்களுக்கு பிடிக்கலன்னா யூஸ்வலி தே அவாய்டட். ஓகேங்களா, அதாவது அந்த ப்ராடக்டையோ இல்லைனா அந்த கடையிலையோ, இப்போ அந்த கடையில் போய் வாங்குறது பிடிக்கலன்னா அந்த கடையை அவாய்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ப்ராடக்ட் வாங்க பிடிக்கல அப்படின்னா, அந்த பிராண்ட் வாங்க பிடிக்கல அப்படின்னா அந்த பிராண்டை வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இது மாதிரி தான் வந்துட்டு நடந்துச்சு. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு, அதாவது யூஸ்வலாக அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, இது வந்து கன்சியூமர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அதாவது நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட், நம்ம இந்த வாங்குகிற ப்ராடக்ட் நம்மளுக்கு பிடிக்கலன்னா இது வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான், நம்ம தான் வந்து எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இப்போ எக்ஸ்பைரி டேட் போயிடுச்சுன்னா நம்ம தான் ரெஸ்பான்சிபிள், நம்ம தான் வந்து கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்தியாவில் கன்சியூமர் மூமெண்ட்டுன்னு ஒன்று க்ரியேட் ஆகுது. இந்த மூமெண்ட் க்ரியேட் ஆகிட்டதுக்கப்புறமும் வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப வருஷங்கள் வந்து ஆச்சு. ஓகேங்களா, இப்போ புதுசாக ஒன்று வந்துச்சு அப்படின்னா அது வந்து பரவுறதுக்கு மக்களுக்கிடையே ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். ஏன்னா இப்போ வந்து இந்த சோஷியல் மீடியா மொபைல் எல்லாம் இருக்குது, ஆனால் அப்போதைக்கு எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு கொஞ்சம் வருஷங்கள் வந்து ஆச்சு. ஓகேங்களா, இந்த கன்சியூமர் மூமெண்ட் அப்படிங்கிறது ஒரு சோஷியல் ஃபோர்ஸ் மாதிரி வந்துச்சு, அதாவது ஒரு பயங்கரமான ஒரு இயக்கம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய மாஸ் லெவலில் வந்துட்டு வந்துச்சு. ஓகேங்களா, எதுக்கு அப்படின்னா கம்ப்ளீட்லி ஃபார் ப்ரொடெக்டிங் அண்ட் ப்ரொமோட்டிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கன்சியூமர்ஸ். எதிலிருந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும், அன்எத்திக்கல் அண்ட் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அந்த டயத்தில், அதாவது அந்த கன்சியூமர் மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகிற டயத்தில், அதாவது 1960s ஃபுட் ஷார்ட்டேஜஸ் இருந்திருக்கு. அடுத்து பிளாக் மார்க்கெட்டோட பிரச்சனை, ஹோர்டிங்கு, அடல்ட்ரேஷன் ஆஃப் ஃபுட்டு, அடல்ட்ரேஷன்னா மேக்ஸிமம் கெமிக்கல்ஸ் வந்து சேர்க்குறது. ஓகேங்களா, பிளாக் மார்க்கெட்னா கள்ளச்சந்தைன்னு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அடுத்தது இது எல்லாம் நடந்ததுனால, இதெல்லாம் வந்து அதிகமாக இருந்துச்சு 1960s. இதனால் என்ன ஆகுது, கன்சியூமர் மூமெண்ட் அப்படின்ட்டு வந்துட்டு ஒன்று க்ரியேட்
கண்டக்ட் ஆகுது. ஓகேங்களா. 1970s தான் வந்து கன்சியூமர் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்டிகல்ஸ் ரைட் பண்ணுறாங்க, எக்ஸிபிஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நியூஸ் பேப்பரில் ஆர்டிகல்ஸ் எழுதி விடுறாங்க. இந்த இடத்துல இந்த பிரச்சனை நடக்குது, இந்த இடத்துல இது நடந்துச்சு, இந்த இடத்துல அது நடந்துச்சு, இதை வந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து நியூஸ் பேப்பரில் ஆர்டிகல்ஸாக எழுதி விட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணாங்கன்னா எக்ஸிபிஷன்ஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. அடுத்தது கன்சியூமர் குரூப்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் எதெல்லாம் தடுத்தாங்க அப்படின்னா ரேஷன் ஷாப்ஸில் நடக்கிற ஊழல்கள், அதாவது மால் ப்ராக்டிசஸ். அடுத்தது என்னென்னா ஓவர் க்ரௌடிங் இன் டிரான்ஸ்போர்ட்டில் நடக்கிற அந்த ஓவர் க்ரௌடிங் ப்ராப்ளம்ஸ், இது எல்லாத்தையும் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கன்சியூமர் குரூப்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டான்னு சொல்ல முடியாது, ஓரளவு அவங்க வந்துட்டு ப்ரெஷர் பண்ணி ஓரளவு கொஞ்சம் வந்துட்டு அவங்க வந்து லைட்டாக வந்து அதை தடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இந்த மூமெண்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா பிஸ்னஸ் ஃபிர்ம்ஸ் அப்புறம் கவர்மெண்ட்டு இவங்க எல்லோரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து இந்த மூமெண்ட் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபேரான முறையில் தான் பண்ணணும், கன்சியூமர்ஸ்க்கு வந்து ப்ரொடெக்ஷன் தரணும், கன்சியூமர்ஸ் வந்து ரொம்ப வந்துட்டு கேர்லெஸ்ஸாக வந்து ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு இந்த கன்சியூமர் மூமெண்ட்டு வந்து ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா டக்குன்னு கொடியை தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ இதனால் வந்துட்டு நிறையா வந்துட்டு கன்சியூமர்ஸ்க்கு வந்து பெனிஃபிட்டாக இருந்திருக்கு. ஓகேங்களா. 1986 கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்ட்டு வந்து ஒன்று க்ரியேட் ஆகுது. இந்தியன் கவர்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. என்ன ஆக்ட் அப்படின்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இதை வந்து என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா கோப்ரா அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேங்களா. COPRA. ஓகேங்களா. கோப்ரா இது வந்து யார் க்ரியேட் பண்ணுறா அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் 1986. ஓகேங்களா. இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.